வணக்கம் மக்களே, புத்தாண்டு தொடங்கியிருக்க நிலையில் இந்த மாதத்திற்கான எல்பிஜி சிலிண்டரோட விலை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புத்தாண்டில் மக்களுக்கு முதல் நாளிலே ஒரு நல்ல செய்தி கிடைத்துள்ளது. எல்பிஜி சிலிண்டர் விலை ரூபாய் 14.50 குறைந்துள்ளது. இருப்பினும் இந்த நிவாரணம் வணிக ரீதியான சிலிண்டர்களுக்கு மட்டுமே கிடைத்துள்ளது. அதாவது 19 கிலோ எல்பிஜி சிலிண்டர்களின் விலை மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளது. 14 கிலோ வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்களின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. வர்த்தக சிலிண்டர் ஜனவரி 1 விலை குறைப்பிற்கு பிறகு 19 கிலோ வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர் தலைநகர் டெல்லியில் ரூபாய் 1804க்கு கிடைக்கும். முன்பு இதன் விலை ரூபாய் 1818.50 காசுகளாக இருந்தது. சென்னையில் விலை ரூபாய் 1966ஆகவும், மும்பையில் ரூபாய் 1756, கொல்கத்தாவில் ரூபாய் 1911ஆகவும் உள்ளது. இது தவிர புத்தாண்டில் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டு விமான நிறுவனங்களுக்கும் பெரும் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. OMC எனப்படும் எண்ணெய் வர்த்தக நிறுவனங்கள் ஜனவரி 1 முதல் விமான எரிபொருளின் விலையை குறைத்துள்ளன. வழக்கமான மாதாந்திர புதுப்பிப்புகளின் ஒரு பகுதியாக விமான எரிபொருள் விலைகள் ஜனவரி 1, 2025 அன்றும் திருத்தப்படும். இந்த மாற்றம் விமான டிக்கெட் விலைகளை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது புதிய எரிபொருள் விலையை பொறுத்து அதிகரிக்கும். டிசம்பரில் விமான எரிபொருளின் ADF விலையில் நிவாரணம் கிடைத்தது. நவம்பர் மாதத்திலும் விலை லிட்டருக்கு ரூபாய் 2941.5 அதிகரித்துள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. டெல்லியில் 14 கிலோ வீட்டு உபயோக சிலிண்டர்கள் ஆகஸ்ட் 1, 2024 அன்று இருந்த அதே விலையில் கிடைக்கும். வீட்டு உபயோக சிலிண்டர் சென்னையில் விலை ரூபாய் 818.50 ஆகவும், மும்பையில் ரூபாய் 802.50 ஆகவும், கொல்கத்தாவில் ரூபாய் 829 ஆகவும் உள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா வணிகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டரோட விலை 6 மாதங்களாக குறைக்காம ஒரே விலையில இருந்தது. அதாவது அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது கேஸ் சிலிண்டரோட விலை. ஆனால் இப்போதான் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா அதோட விலையை குறைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற சிலிண்டரோட விலையில எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் வீட்டுக்கு உபயோக சிலிண்டரோட விலையும் குறையுதா அப்படிங்கிறத. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.